மக்களே, தப்பி தவறி கூட செல்போன் பவுச்சில் பணத்தை வைக்காதீங்க. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதது என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இன்றைய வாழ்க்கையில் செல்போன் என்பது ஏற்கனவே ஒரு பாகமாகிவிட்டது. ஆனால் சமீப காலங்களில் வந்துவிட்ட ஒரு புதிய பழக்கம் செல்போனின் பின்புற பவுச்சில் பணம் வைப்பதுதான். முதலில் இது வசதியாகத்தான் தெரிகிறது. எங்கும் செல்வதற்குள் சிறு அளவு பணத்தை வைத்துக் கொள்வது பாதுகாப்பாகவும் நேர சிக்கலின்றி இருப்பதாக எண்ணலாம். ஆனால் அந்த ஒரு செயலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உங்கள் உடலையும் செல்போனையும் மட்டுமல்ல, உங்கள் பணத்தையும் பாதுகாப்பையும் பாதிக்கும் வகையில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தியாகும். செல்போனின் பேட்டரி செயல்பாட்டின் போது வெளியேறும் வெப்பம் பின்புறம் வைக்கப்படும் ரூபாய் நோட்டுகளின் மேற்பரப்பில் உள்ள கலவைகளை பாதிக்கும். குறிப்பாக கால்சியம் கார்பனேட் போன்ற வேதிப்பொருட்கள் வெப்பத்தின் தாக்கத்தில் வினைபுரிந்து மெதுவாக வலுவிழக்கின்றன. நோட்டுகளின் நிறம் மங்குதல், மென்மை குறைதல் போன்றவை நிகழும். இது சாதாரணமாக தெரியாமல் போய்கொண்டும் பணத்தின் மதிப்பை குறைக்கும் வகையிலும் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் செல்போனில் இருக்கும் காந்த அலைகள் மற்றும் அதிர்வுகள் பவுச்சில் வைக்கப்படும் டெபிட் கார்டு, அடையாள அட்டைகள் போன்றவற்றின் செயல்பாட்டை பாதிக்கின்றன. சிலருக்கு அடிக்கடி ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை என்பது தெரியாமல் இந்த காரணத்தால் இருக்கக்கூடும். சில நோட்டுகளில் பாதுகாப்பு குறியீடுகள் இருக்கும். வெப்பம் மற்றும் காந்த கதிர் வெளிச்சம் ஒருங்கிணைக்கும் போது அந்த குறியீடுகள் சேதமடைய வாய்ப்பிருக்கிறது. இவையெல்லாம் தவிர செல்போனின் வெப்பம் கிருமிகளின் வளர்ச்சிக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்குகிறது. பணத்தில் இயற்கையாகவே ஏராளமான பாக்டீரியா, வைரசுகள் இருக்கின்றன. ஆனால் வெப்பம் அதனுடன் சேரும் போது அந்த கிருமிகள் வேகமாக பெருகி உங்கள் உடலில் பரவக்கூடும். பின்புற பவுச்சில் பணத்தை அடைத்து வைக்கும் போது செல்போனின் காற்றோட்டம் குறைகிறது. இதனால் பேட்டரி உள்பகுதியில் வெப்பம் சிக்கிக்கொண்டு பேட்டரி ஆயில் குறைவதோடு சில நேரங்களில் அது வெடிப்பதற்கே காரணமாக அமையலாம். உலகம் முழுவதும் இது போன்று ஏற்பட்ட செல்போன் வெடிப்பு சம்பவங்கள் ஏராளம் என்றே சொல்லலாம். முக்கியமாக சிலர் பணம் பெருகும் என்ற நம்பிக்கையுடன் செல்போனில் பணத்தை வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு எந்தவிதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை. இதுவே குறும்பட திருடர்களுக்கு வாய்ப்பாகும். ஒரு போன் திருடும் போது அதனுடன் பணமும் உங்கள் அடையாள தகவல்களும் ஒரு சேர பறிக்கப்படுகிறது. இது போன்ற பழக்கங்கள் சின்ன விஷயம்தான் என்ற எண்ணத்தில் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒரு பழக்கத்திற்கு பின்னால் அறிவு மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். உங்கள் செல்போனும் உங்கள் பணமும் உங்கள் தகவல்களும் எல்லாம் முக்கியம். அதனால் பவுச்சில் பணம் வைக்கும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். மாற்றாக சிறிய பணப்பையை தனியாக வைத்துக் கொள்வதுதான் பாதுகாப்பான வழி. இந்த பழக்க மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்க உதவும். அதுவே புத்திசாலித்தனம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.